மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் இந்திய மருத்துவ கவுன்சிலின் நடவடிக்கைகளை கண்காணிக்க குழு அமைத்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் அமைத்திருக்கக்கூடிய இந்த குழுவில் என்னென்ன வகையான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது? யார் யாரெல்லாம் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க? இந்த குழுவோட மிக முக்கியமான நோக்கம் என்ன, நிரஞ்சன்? தற்பொழுது நீட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நுழைவுத் தேர்வானது தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது. இது என்னென்ன மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்துகின்றது, இது கல்வி ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, என்னென்ன மாதிரியான விஷயங்களை இது மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற பொழுது கூட நீதிபதிகள் தெரிவித்த முக்கியமான கருத்து, இந்த தேர்வானது இந்த தலைமுறையை விடுத்து அடுத்த தலைமுறை மருத்துவர்களை உருவாக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு என்று அவர்கள் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட முக்கியமான சில மாநிலங்கள் தொடர்ந்து இந்த நுழைவுத் தேர்வு, அதாவது பொது நுழைவுத் தேர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏனென்றால் சிபிஎஸ்இ ஆனதுதான் இந்த பொது நுழைவுத் தேர்வினை நடத்துகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதில் பாடத்திட்டங்களும் அவர்களது அந்த பாடத்திட்டத்தை சேர்ந்ததாகத்தான் இருக்குது. இதில் பாடத்திட்டங்களும் அவர்களது அந்த பாடத்திட்டத்தை சேர்ந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் நம் நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியான பாடத்திட்டங்கள் இருந்து வருகின்றது. குறிப்பாக குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரை மருத்துவ படிப்பையே அவர்களது தாய்மொழியில் தான் படிக்கின்றார்கள். எனவே அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேசிய அளவிலான ஒரு தேர்விற்கு ஒரு பின்தங்கிய கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் எந்த வகைகளில் அவர்கள் அதனை சந்திப்பார்கள்? அப்படி ஒருவேளை பொதுவான ஒரு தேர்வாக நடத்தப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தானே இது ஒரு சாத்தியமான விஷயமாகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்குமே தவிர ஒரு நடுத்தர ஏழை மாணவர்களுக்கு இந்த மருத்துவ படிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்ற ஒரு கருத்து தான் தற்பொழுது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் இந்த தேர்வில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம், என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பது தொடர்பாக ஒரு ஆய்வறிக்கையினை தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது 3 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி லோதா அவர்கள் அந்த குழுவில் தற்பொழுது தலைமை தாங்கவிருக்கின்றார். அதே போல இந்திய நுரையீரல் கழகத்தை சேர்ந்த ஒருவரும் சிஏஜியை சேர்ந்த ஒருவரும் தற்பொழுது அந்த குழுவில் தற்பொழுது இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் முக்கியமாக சமூக ரீதியில் தான் தற்பொழுது இந்த பிரச்சனையை அணுகுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பிசிசிஐ, அதாவது இந்திய கிரிக்கெட் கவுன்சில் சார்பாக இதே மாதிரி தான் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டு மிகவும் சிறப்பான முறையில் அந்த ஆய்வறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயமானது தற்பொழுது வலியுறுத்தப்பட்டு வருகின்ற வேளையில் தற்பொழுது எதிர்கால மாணவர்கள், அதுவும் குறிப்பாக இந்திய மருத்துவத்தை நிர்ணயிக்க போகின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தற்பொழுது உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து இந்த குழுவிற்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த குழுவானது இந்த முழுமையான ஒரு ஆய்வினை மேற்கொண்டு இந்த நுழைவுத் தேர்வில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்து அது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள் மனோஜ். அதன் அடிப்படையில் இதில் முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக நிரஞ்சன், நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வானது நடந்து முடிந்திருக்கிறது. முதற்கட்ட நுழைவுத் தேர்வு, இன்னும் அடுத்த கட்ட நுழைவுத் தேர்வு ஜூலை மாதம் நடக்க இருக்கிறது. ஆக இந்த கண்காணிப்பு குழு தற்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த கண்காணிப்பு குழுவினுடைய அறிக்கை ஒருவேளை இந்த மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யலாம் என்ற பரிந்துரைத்ததன் பேரில் அந்த மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? மனோஜ், நிச்சயமாக இதில் ஒரு புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நேற்று நடைபெற்று முடிந்த அந்த தேர்வானது பொதுவாக ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு தேர்வு தான். அதாவது மத்திய அரசின் மருத்துவக் கல்லூரிகளும் மத்திய அரசின் உதவியோடு இயங்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளிலும் மாணவர் இடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்படுகின்ற அந்த தேர்வாகும். அது ஒரு தகுதி தேர்வு. ஆனால் தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இந்திய மருத்துவ கவுன்சில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வு என்பது நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் அனைத்தையும் மத்திய அரசின் கீழ் கொண்டு வந்து அந்த மாணவர் சேர்க்கை அனைத்தையும் மத்திய அரசு, அதாவது இந்த தேர்வின் மூலமாக தகுதி பெறக்கூடியவர்களை நாம் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளை அந்த ரேங்கிங் அடிப்படையில் நாம் நிரப்புவோமா, அதே போல இந்த மருத்துவ கல்லூரிகளுக்கும் ஒரு விதமான ரேங்கிங் சிஸ்டமானது கொண்டு வரப்பட்டு அதிக மதிப்பெண்கள் பெறுபவர்களுக்கு அந்த உயர் ரக மருத்துவ கல்லூரிகளில் படிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். இதுதான் தற்பொழுது இந்த விஷயமாக இருந்திருக்கின்றது. எனவே இதில் நேற்று நடைபெற்று முடிந்தது என்பது அந்த மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கானது தான்.
ஆனால் தற்பொழுது ஜூலை 24ஆம் தேதி நடைபெற உள்ளதுதான் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்களை நிரப்புவதற்கானதாகும். ஒருவேளை உச்சநீதிமன்றம் 3ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் உச்சநீதிமன்றத்தின் 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன்பாக இந்த மூல வழக்கானது விசாரணைக்கு வரவிருக்கின்றது. அப்பொழுது தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் மாநில அதிகாரத்திற்கு உட்பட்டு நுழைவுத் தேர்வு இல்லாமல் வேறு வகையான, அதாவது கவுன்சிலிங் உள்ளிட்ட பல விஷயங்களை கையாண்டு இந்த மாணவர் சேர்க்கையை நடத்துகின்றார்கள். இது ஒருவேளை உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவானது இந்த மாநிலங்களின் அதிகாரத்தை பறிப்பதாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் ஒருவேளை உணர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களின் அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டு நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று கூறினார்கள் என்றால் வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற அந்த 2ஆம் கட்ட தேர்வானது நடைபெறாது. நேற்றைய தினம் நடந்த அந்த தேர்வானது ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் தான். தற்பொழுது 24ஆம் தேதி நடைபெற உள்ளதுதான். இதற்கு மேல் கொண்டு புதிதாக விண்ணப்பித்து இந்த நீட்டின் கீழாக அவர்கள் தேர்வு எழுதுவார்கள். எனவே இது உச்சநீதிமன்றத்தின் கையில் தான் உள்ளது. தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்க குழு என்பது இதில் என்னென்ன மாதிரியான சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம், குறைபாடுகளை களையலாம் உள்ளிட்ட விஷயங்களை கண்காணிப்பதற்காகத்தான். மனோஜ், நிரஞ்சன், இந்த கண்காணிப்பு குழு எப்பொழுது தங்களுடைய பணியை தொடங்க இருக்காங்க, எப்பொழுது தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக அவங்க திட்டமிட்டிருக்காங்க நிரஞ்சன்? நிச்சயமாக தற்பொழுது இந்த தேர்வுகளானது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே தற்பொழுது இந்த மதிப்பெண்கள் வெளியீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தனித்தனியாக தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. எனவே அவர்கள் உடனடியாக இந்த தற்பொழுது தொடங்கவிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இவர்கள் ஏற்கனவே பிசிசிஐ விவகாரத்தில் இவர்கள் கோரியது போலத்தான் கூடுதல் கால அவகாசம் கோருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் கூடிய விரைவில் இவர்கள் விரைவாக இந்த பணியினை முடித்து தங்களது அந்த அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் முக்கியமாக இது ஒரு நாட்டின் கல்வியின் அமைப்பினையிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு, சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்ட குழுவாக இருந்து வருவதன் காரணமாக தற்பொழுது இந்த குழுவானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த விஷயத்தை நீக்கிவிட்டு வேறொரு புது முறையினை கடைபிடிக்கலாம் என்றாலும் கூட அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாம், குறிப்பாக தற்பொழுது இந்த பொது நுழைவுத் தேர்வு நிச்சயமாக நிரஞ்சன், இந்திய மருத்துவ கவுன்சிலினுடைய அந்த நடவடிக்கைகளை கண்காணிக்க உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பு குழு பற்றி களத்திலிருந்து விரிவான தகவல்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.